வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பகுதியில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை பார்த்துட்டு வரங்க. அதில் மென்சுரேஷன் டாபிக்ல, அதாவது அளவியல் டாபிக்ல ஏற்கனவே ஒரு 5 வீடியோ போட்டிருக்குங்க. இது 6வது வீடியோ. இந்த 6வது வீடியோவில் ஒரு 50 கணக்குகளை பார்க்கலாம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான். இந்த வினாக்கள்ல வினா, ஒரு வட்டகோண பகுதியின் பரப்பு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் ஆரம் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வில்லின் நீளம், ஆரம் இதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, அதாவது வட்டகோண பகுதினா என்னன்னா, ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்துல ஒரு சின்ன பகுதியை, ஏதாவது ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி, ஒரு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் வட்டகோண பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, இந்த வில்லின் நீளம் எல்லா இருந்து ரேடியஸ் ஆரா இருந்துச்சுன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு எல் ஆர் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல எல்ஆர் பை 2 கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியினுடைய பரப்பு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ஈக்குவல் டு 60. இது அதே போல வில்லின் நீளம் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லின் நீளம் எல் 20. ஸோ 20 இன்ட்டு ஆர் பை 2 ஈக்குவல் டு 60. ஸோ ஓர் 20 20, 3 20 60. ஸோ ஆர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2. ஸோ ஆர் அதனுடைய ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி. செகண்ட் கேள்வி, ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளன. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் முறையே இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு கூம்பு ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூம்பு ஒரு அரைக்கோளம்ன்றது இந்த ஷேப்ல இருக்கும். ஒரு அரைக்கோளம், அப்புறம் ஒரு உருளை, இது 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ல அடிப்பரப்பு என்பது இதுதான். இந்த அடிப்பரப்பு, இதுல அடிப்பரப்பு இது, இதுல அடிப்பரப்பு இது. இந்த அடிப்பரப்பு என்ன இருக்குன்னா சமமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல பையார் ஸ்கொயரா இருக்கும், இதுவும் பையார் ஸ்கொயரு, இதுவும் பையார் ஸ்கொயர். இது 3மே அடிப்பரப்பு சமம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கூம்பினுடைய இந்த உயரமும் உருளையினுடைய உயரத்திற்கு சமம். அப்ப கூம்பினுடைய உயரம், உருளையினுடைய உயரம், இது எல்லாத்துக்கும் சமம். அதே போல இந்த 2 உயரங்களும் அதாவது இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரத்துக்கு சமம் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே. சோ இப்ப கூம்பினுடைய கன அளவு, இது 3னுடைய கன அளவுனுடைய ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. சோ கன அளவு ரேஷியோ கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே போல அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். உருளைக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் எல்லாமே ஈக்குவலா இருக்குது. அதே போல ஆரோட ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன வரும், எல்லாத்துக்கும் நம்ம ஹெச் இருக்கிற இடத்துல ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஹெச்சுக்காக ஒரு ஆர்னு போட்டோம்னா ஆர் கியூப் வரும். 1/3 பை ஆர் கியூப், again 2/3 பை ஆர் கியூப் இஸ்ட் பை ஆர் கியூப். எல்லாத்துலயும் இந்த பை ஆர் கியூப் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா விடுபட்டது 1/3 ஈஸ்ட் 2/3 ஈஸ்ட் 1. இப்ப இத 3ஆல மல்டிப்ளை பண்ணாங்கன்னா என்ன வருது, இந்த இடத்துல 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 வரும். அதே போல இந்த இடத்துல 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 வரும். இந்த இடத்துல 1 into 3 3. ஸோ 1:2:3 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, 3.78 மீட்டர் நீளமும் 5.25 மீட்டர் அகலமும் உடைய ஒரு பிரகாரம்னா இந்த இடத்துல கோர்ட்யார்டு ஒரே அளவுள்ள சரியான சதுர ஓடுகளை கொண்டு பரப்பப்பட வேண்டும். அந்த நோக்கத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஓட்டினுடைய மிக பெரிய அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு வறண்டா இருக்குது. இந்த வறண்டால நம்ம என்ன பண்றோங்க, இந்த வறண்டானுடைய நீளம் 3.78 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே போல அகலம் 5.25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல சின்ன சின்ன ஓடுகளை நம்ம பதிக்கணும். ஓடுகள்னா அது சதுரவடி ஓடுகளை பதிக்கணும். அப்ப சதுரவடிகள் ஓடுகளை பதிக்கணும்னா பயன்படுத்தக்கூடிய மிக பெரிய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா
3.78க்கும் 5.25க்கும் நம்ம என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், சாரி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்னா 3.78ன்றதை வந்து நம்ம இது சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். ஸோ 378 சென்டிமீட்டர். அதே போல இது வந்து 525 சென்டிமீட்டர். ஸோ 378க்கும் 525க்கும் நாம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 378, 525. ஸோ 3ஆல போடலாம். 3 4 3 2 6 மீதி 1 6 18. எகைன் 3ஆல போட்டோங்கன்னா 4 3 மீதி 2 22 7 21 மீதி 1 15 5 15. இப்போ என்ன பண்ணலாம், 7ஆல போடலாம். 7 1 7 மீதி 5 56 8 56. இதுல 2 14 மீதி 3 35 IL 35. ஸோ இதுக்கு மேல வந்து காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ 3 × 7 அப்ப HCF வந்து 3 × 7 21. ஸோ 21 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுர வடிவ டைல்ஸ்ல நம்ம அதுல வந்து பெரிய அளவுல நம்ம பதிக்க முடியும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு வட்டத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட 120 டிகிரி உள்ள ஒரு வட்ட கூறு, அதாவது வட்டகோண பகுதி பரப்பு வந்து 9 3/7 சதுர சென்டிமீட்டர். அப்படின்னா வட்டத்தினுடைய அந்த ஆரம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு வட்டம் இருக்கு, இந்த வட்டத்துல இருந்து ஒரு 120 டிகிரி கோண அளவு உள்ள ஒரு வட்டகோண பகுதியை கட் பண்ணி எடுக்கிறங்க. இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கொடுத்துருக்காங்க 9 3/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த வட்டகோண பகுதியினுடைய ஆரம், இந்த ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = D/360 டிகிரி பை ஆர் ஸ்கொயர். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 9 3/7. ஸோ 9 3/7 வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. இதை நாம என்ன பண்ணலாம்னா தகா பின்னம் மாத்தலாம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தலாம். ஸோ 9 7 63 63 3 66 66/7. ஸோ டியோட வேல்யூ வந்து 120 டிகிரி, ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, பையோட வேல்யூ வந்து 22/7. ஸோ 120/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66/7. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆகும். 22 22 3 22 66 120 120 3 டைம் 3 120 360. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 × 3. ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 3 சென்டிமீட்டர். டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு புல்வெளி மைதானம் அதன் பக்கங்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ள ஒரு செவ்வக வடிவில் உள்ளது. அதாவது ஒரு புல்வெளி மைதானம் இருக்கு, அது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த செவ்வகத்து வடிவத்தில் இருக்குது, அதனுடைய நீள அகலங்கள் கொடுத்துருக்காங்க 2:3 கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய நீளம் அகலம் வந்து 2:3. அப்ப 2:3னா 1 வந்து 2 மடங்காகவும் இன்னொன்னு 3 மடங்காகவும் இருக்கும். ஸோ 1 2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று 3 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே போல இதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு வந்து 1/6 ஹெக்டேர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்ன தெரியும், செவ்வகத்தினுடைய அதாவது ரெக்டாங்கிளுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து L × B = 1/6 இன்ட்டு ஹெக்டேர்னா 10,000 மல்டிப்ளை பண்ணணும், 10,000. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 2x இன்ட்டு 3x ஈக்குவல் டு 10,000/6. ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 10,000/6 இன்ட்டு 6. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x இஸ் ஈக்குவல் டு 100. அதாவது 10,000க்கு வந்து 100 வரும். அதே போல 6 × 6க்கு வந்து 6 மட்டும் வரும். ஸோ 100/6ன்னு வரும். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய நீளம் கேட்டிருக்கிறாங்க. நீளம் வந்து 3x தான் நீளம். ஸோ L = 3x ஈக்குவல் டு 3 × 100/6. அதாவது ஹெக்டேரை வந்து இங்க மீட்டர் ஸ்கொயர்ல மாத்தி இருக்காங்க. ஸோ 1 3 2 6. ஸோ 1 2 2 52 100.
ஸோ எல் ஈக்குவல் டு 50. ஸோ 50 மீட்டர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கட்டுக்கிறாங்க. ஒரு அரைவட்டம் கொடுத்துக்கிறாங்க. இந்த அரைவட்டத்தினுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, முழு வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர்னா அரைவட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்க ஆஃப் இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட ரேடியஸ் வேல்யூ வந்து இங்க 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இன்ட்டு 7, 7 7 7 7 2 2 11 2 22 11 இன்ட்டு 7. ஸோ 11 இன்ட்டு 7னா 77, 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வரும் நோற்றில் பரப்பளவில் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் ஆப்ஷன் பாருங்க. மொதல் ஆப்ஷன் வந்து அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்படின்னா பரப்பளவுக்கான அந்த முக்கோணம் வந்து முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு பார்க்கணும். அதாவது இதுல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணணும். மொதல் ஆப்ஷன்ல வந்து முக்கோணம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கோணம் தான். அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச். ஸோ ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 10, ஹெச்சோட வேல்யூ வந்து 8, ஓ 2 2, ஐ 2 10, ஐ 8 40. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் பக்கங்கள் உள்ள முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இதுல 12, 12, 5, 13. அப்ப 12 12 144, 5 25, 13 13 169. ஸோ இதுவும் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ஏன்னா 144 25 கூட 169, இதுவும் 169. ஸோ கர்ணத்தினுடைய வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னா அது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ செங்கோண முக்கோணத்துல இதுல 12 அடிப்பக்கமா இருக்கும், ஹெச் வந்து குத்துயரமா இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப் இன்ட்டு 12 இன்ட்டு 5, ஓ 2 2, 6 2 12, 6 5 30. ஸோ ரெண்டாவதுக்கு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. மூணாவது 10 சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள சமபக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க பி சில. ஸோ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து √3/4 ஏ ஸ்கொயர். இங்க ஏவோட வேல்யூ வந்து 10, இங்க ஏவோட வேல்யூ வந்து 10. ஸோ √3/4 இன்ட்டு 10 இன்ட்டு 10, 2 2 4, ஐ 2 10, ஓ 2 2, ஐ 2 10. ஸோ 25 இன்ட்டு √3. √3யோட வேல்யூ வந்து 1.732. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 2 25 50க்கு 0, மீதி 5, 3 25 75, 75 5 80க்கு 0, மீதி 8, 7 25 175, 175 8 183க்கு 3, மீதி 18, 1 25 25, 25 8 43. ஸோ 3 ஸ்தானம் புள்ளி தள்ளி வச்சுங்கன்னா 43.3. இது மூணாவது கொஸ்டினுக்கான மூணாவது ஆப்ஷனுக்கான பரப்பளவு. ஸோ 43.3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். அப்ப பிஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. பி 3, ஹெச் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு ½ இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஸோ ஓ 2 2, 2 2 4, 3 2 6. ஸோ இதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வேல்யூ வந்து சி ஆப்ஷனுக்கு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து 40 சென்டிமீட்டர், செகண்ட் ஆப்ஷனுக்கு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர், மூணாவது ஆப்ஷனுக்கு 43.3 சென்டிமீட்டர் ஸ்கொயர், நாலாவது ஆப்ஷனுக்கு 6ன்னு வருது. ஸோ மூணாவது ஆப்ஷன் தான் பெருசு. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஸ்கூட்டரில் சக்கரமானது 50 முழு சுற்றுக்கள் 88 மீட்டர் கடக்கிறது எனில் அந்த ஸ்கூட்டரினுடைய சக்கரத்தினுடைய ஆரம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடந்த தொலைவு சமம் சக்கரத்தினுடைய சுற்றளவு இன்ட்டு சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. இப்ப இங்க தொலைவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 88 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு நமக்கு தெரியாது, சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க ஆரம் கேட்டிருக்காங்க. சுற்றளவு கண்டுபிடிச்சாதான்
அதனுடைய ஆரத்தை கண்டுபிடிக்க முடியும். சுற்றுகளினுடைய எண்ணிக்கை வந்து 50. ஸோ சுற்றளவு பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பி, இது பி ஈக்குவல் டு 88/50. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 2π r ஈக்குவல் டு 88/50. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 88/50. ஓர் 22 22, 4 22 88, ஓர் 2 2 4. ஸோ r ஈக்குவல் டு 7 2 14, 14/50. இங்க வந்து இது வந்து மீட்டர்ல வந்துருக்குது, அங்க வந்து விட வந்து சென்டிமீட்டர்ல இருக்குது. ஸோ அப்ப மீட்டரை வந்து சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 14/50 இன்ட்டு 100, ஓர் 50 50, 2 50 100. ஸோ 2 14 28 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் உள்ள ஒரு அறையை 75 சென்டிமீட்டர் அகலம் உள்ள போர்வையினால் ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய் 40 வீதம் செலவில் அலங்கரிக்க ஆகும் செலவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு 13 மீட்டர் 9 மீட்டர் நீளம் உள்ள அகலம் உள்ள ஒரு அறை இருக்குது. ஸோ அந்த அறைக்கு வந்து எத்தனை போர்வை தேவைப்படும் கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை போர்வை தேவை, அதோட இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ செலவு ஈக்குவல் டு 13 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் பை 75 சென்டிமீட்டர் இன்ட்டு 12.4. ஸோ இது மீட்டரை வந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், ஏதாவது மீட்டர்லேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13 இன்ட்டு 9 பை இந்த 75 சென்டிமீட்டர்ன்றத 75 சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணுங்கன்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 75/100னா 3/4. ஸோ 3/4 மீட்டர். ஸோ 3/4 மீட்டர் இன்ட்டு 12.4. இது ஒரு டிவிஷனுக்கு இன்னொரு டிவிஷன் தான், மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலா மாறிக்கும். ஸோ 13 இன்ட்டு 9 இன்ட்டு 4 இன்ட்டு 12.4/3. ஓர் 3 9. ஸோ 13 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 12.4. ஸோ 13 13 3 4 12.4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க, 13 39, 39 4 பெருக்குனா 156 வரும். ஸோ 156 இன்ட்டு 12.4. இந்த 156 12.4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 1934.4 வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 1934.4 ரூபாய் ஆகக்கூடிய செலவு வந்து 1934.4. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கி ஒரு 15 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரம் உள்ளது. ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு பாத்திரம், கனசெவ்வக வடிவத்துல அதுல 15 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு கனசதுரத்தை மூழ்குது. அப்போ மூழ்கும் பொழுது அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பக்கம் வந்து 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த கனசதுரத்தினுடைய 15 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரம், ஒரு செவ்வக வடிவத்துல கனசெவ்வக வடிவத்துல ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டியில புள்ள தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில நாம ஒரு கனசதுரத்தை நம்ம வைக்கிறோங்க. கனசதுரத்தை வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது எவ்வளவு இடத்த வந்து அடைச்சிக்குதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி மேலே ஏறும். ஸோ அப்ப இந்த கனசதுரத்தினுடைய கன அளவும் இதனால தண்ணி மேல வந்ததுக்கு உரிய தண்ணியும் ஒரே அளவா இருக்கும். ஸோ கனசதுரத்தின் கன அளவு இதுவும் நீரின் கன அளவும் ஒண்ணு. நீரின் கன அளவு. ஸோ கனசதுரத்தினுடைய கன அளவு வந்து 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15. இப்ப நீரின் கன அளவு அப்படின்னா
அதனுடைய அடிப்பரப்பு அடிப்பரப்பு என்னது 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 இன்ட்டு 15 இன்ட்டு ஹெச் வந்து தெரியாது. ஸோ எவ்வளவு ஹைட் உயர்த்துறது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது சிம்பிளி பண்ணா ஓர் 15 15 ஓர் 15 15 4 5 20 3 5 15. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 45 45/4. ஸோ 11 நாங்க 44 மீதி 2 5 20 11 44 மீதி 1 2 8 மீதி 2 5 20. ஸோ 11.25 சென்டிமீட்டர் ஹைட் வந்து தண்ணி உயரும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வக துண்டு மீதமில்லாமல் கனசதுர வடிவிலான துண்டுகளாக வெட்டப்படுகிறது. குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான கனசதுரங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குறைந்தபட்ச கனசதுர கண்டுபிடிக்கணும்னா இந்த செவ்வக துண்டு அதாவது 6 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இது வந்து ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு. இதை வந்து கனசதுரங்களாக நம்ம கட் பண்றோங்க. ஸோ அப்ப கனசதுரங்களாக கட் பண்ணுங்கன்னா அந்த எத்தனை கனசதுரங்களாக நம்ம கட் பண்ண முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 6 12 15க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 6 12 15க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 தான் ஹெச்சிஎஃப் வரும். 2 6 4 12 5 15. ஸோ 3ஆல இது அப்ப நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கனசதுரத்தினுடைய பக்க அளவு வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர் இது வந்து மேல போடுறது வந்து கனசெவ்வகத்தினுடைய கன அளவு பை கனசதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த எத்தனை பீஸ் நான் போடுறேன்றது தெரிஞ்சிடும். ஸோ 6 இன்ட்டு 12 இன்ட்டு 15 பை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இதுதான் கனசதுரத்தினுடைய எண்ணிக்கை நம்பர்ஸ். ஸோ 2 6 1 3 4 12 1 3 1 3 5 15. ஸோ எத்தனை எண்ணிக்கை வருது? 2 இன்ட்டு 4 இன்ட்டு 5 2 8 8 5 40. ஸோ 40 கனசதுரங்கள் வரும். ஸோ ஆன்சர் டி. ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டு அகலம் 3 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டால் பரப்பளவானது 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு குறைந்துவிடும். நீளத்தில் 1 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டு அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவானது 14 சென்டிமீட்டர் அளவு அதிகரித்துவிடும் எனில் அச்செவ்வகத்தின் நீளம் அகலம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்ப நீளத்தை எல்னு எடுத்துக்கலாம், அகலத்தை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பரப்பளவு வந்து எல்பி. இப்ப நீளத்துல வந்து 3 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க. ஸோ எல் பிளஸ் 3. அகலத்துல 3 சென்டிமீட்டர் வந்து குறைக்கிறாங்க, பி மைனஸ் 3. இது என்ன ஆகுதுன்னா பரப்பளவு எல்பியில் வந்து 18 சென்டிமீட்டர் வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பி மைனஸ் 3எல் பிளஸ் 3பி 3 இன்ட்டு 3 மைனஸ் 9 ஈக்குவல் டு எல்பி மைனஸ் 18. ஸோ இந்த எல்பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 3எல் பிளஸ் 3பி ஈக்குவல் டு மைனஸ் 9 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 9. ஸோ பிளஸ் 9 மைனஸ் 18னா மைனஸ் 9. ஸோ மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணுங்கன்னா எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீளத்துல 1 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்க. ஸோ எல் மைனஸ் 1. அகலத்துல 2 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க, பி பிளஸ் 2. அப்படி பண்ணாங்கன்னா பரப்பளவு என்ன சேஞ்ச் ஆகுது? 14 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க, எல் பிளஸ் 14. ஸோ எல்பி பிளஸ் 2எல் மைனஸ் பி மைனஸ் 2 ஈக்குவல் டு எல்பி பிளஸ் 14. ஸோ இந்த எல்பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 16. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணனா அங்கே 2எல் இருக்கு, இங்கே எல் இருக்கு. ஸோ 2எல் மைனஸ் எல்னா எல் மைனஸ் பி, இங்கே மைனஸ் பி இருக்கு. ஸோ பிளஸ் பி ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ 16 மைனஸ் 3னா 13. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 13. எல்லோட வேல்யூ வந்து 13 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா 13 மைனஸ் பி ஈக்குவல் டு 3. ஸோ பி ஈக்குவல் டு 10 வரும். ஸோ பியோட வேல்யூ வந்து 10, எல்லோட வேல்யூ வந்து 13. ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசதுரத்தினுடைய பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த புறப்பரப்பில் ஏற்படும்
அதிகரிப்பினுடைய சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க. இங்க பக்கம் கொடுத்துக்கிறாங்க. பக்கம் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப புறப்பரப்பு என்ன ஆகுது? அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². ஸோ இதுல ஏ வந்து 2 டைம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்தை வந்து நான் 2 டைம் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இங்க ஏ ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் நான் பயன்படுத்துறேங்க. அதனால இங்க அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 பிளஸ் 50 பிளஸ் 50 இன்ட்டு 50 எக்ஸுக்காக 50 ஒய்க்காகவும் 50ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஓர் 50 50 2 50 100 ஓர் 2 2 25 2 50. ஸோ 50 50 100 பிளஸ் 25. ஸோ 125% வந்து அதிகரிக்கும். அதனுடைய புறப்பரப்புல 125% அதிகரிக்கும். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய பக்கங்கள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு, அதனுடைய பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. பக்கங்களே ஒன்னு எக்ஸ் மைனஸ் 1, இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ், ஒரு பக்கம் வந்து எக்ஸ் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 தான் அதிகமா இருக்குது. ஸோ அது வந்து கரணமா இருக்கும். மற்ற ரெண்டு பக்கங்கள் ஒன்னு எக்ஸ் மைனஸ் 1, இது எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ஈஸியா பரப்பளவு கண்டுபிடிச்சலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கர்ணத்தினுடைய வர்க்கமானது இதனுடைய வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதலுக்கு சமம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இதனுடைய ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இதனுடைய ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த ஒன்னும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த 2x இது போச்சுன்னா மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கலாம், இல்லைன்னா 4ஆ இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ 4 நம்ம எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 4 மைனஸ் 1னா 3. இந்த சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 பிளஸ் 1னா 5. இந்த இடத்துல 4. ஸோ அதனுடைய அடிப்பக்கம் 3, குத்து 2 4. ஸோ பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஓர் 2 2 2 4 3 2 6. ஸோ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அதனுடைய அந்த செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணத்தின் 3 பக்கங்கள் எனவும் அவற்றுள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. இதுல செங்கோண முக்கோணத்துல ஒரு பக்கம் ஏ, இன்னொரு பக்கம் பி, பெரிய பக்கம் வந்து சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய பக்கம் தான் கர்ணம். இதனுடைய அளவு சீனா, இதுக்குள்ள தொடர்பு என்னன்னா, அதாவது கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களுடைய வர்க்கம் கூடுதலுக்கு சமம். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இது எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, ஒரு இணைகரத்தின் பெரிய கோணமானது, ஒரு இணைகரம் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு இணைகரம். இந்த இணைகரத்தினுடைய பெரிய கோணமானது இது ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இதுவும் ஒய்யா இருக்கும். இது எக்ஸ், இது எக்ஸ். இங்க இணைகரத்தினுடைய 4 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 360 டிகிரி. ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா 2x பிளஸ் 2y ஈக்குவல் டு 360 டிகிரி. இது நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய கோணம் வந்து ஒய். பெரிய கோணத்தினுடைய பெரிய கோணம் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 கம்மி. சிறிய கோணம் எக்ஸ். ஸோ 2x மைனஸ் 30. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 2x மைனஸ் 30ன்னு போடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 2x மைனஸ் 30 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 3x ஈக்குவல் டு 180. 30 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் மாறும், மைனஸ் 30 வந்து பிளஸ் மாறும். ஸோ 210. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 210/3. ஸோ ஓர் 3 7 21. ஸோ 70. எக்ஸோட வேல்யூ வந்து 70. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணத்தினுடைய அளவு கேட்கிறாங்க. அப்ப சிறிய கோணம் வந்து 70. சிறிய கோணம் 70னா பெரிய கோணம் வந்து 2x மைனஸ் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 2xனா 2 7 140. 140 மைனஸ் 30னா 110 டிகிரி. ஸோ
சிறிய கோணத்தினுடைய அளவு வந்து 70, பெரிய கோணத்தினுடைய அளவு வந்து 110. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, ஒரு வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளமானது அதன் ஆரத்திற்கு சமம். அதாவது ஒரு வட்டகோண பகுதி இருக்குது. இந்த வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளம் L, இது R. ஸோ இந்த எல்லாம் ஆறுமே சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஆறு இருந்துச்சுன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து LR/2. இங்க எல்லாம் ஆறும் சமம். ஸோ எல்லுக்கு பதிலாக நம்ம ஆறுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ R into R/2. ஸோ R²/2 ஆன்சர். ஸோ ஆன்சர் C is the ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சதுரத்தினுடைய மூலை விட்டத்தினுடைய அளவு கொடுத்திருக்கிறாங்க. மூலை விட்டம் வந்து 20 சென்டிமீட்டர். அப்படின்னா சதுரத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதுரத்தினுடைய மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா, அதாவது பக்கத்தை இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா வந்து D = √2a. ஸோ D ஓட வேல்யூ வந்து 20 = √2a. ஸோ a is equal to 20 √2. ஸோ இப்போ சுற்றளவு 4a னா 4 into 20 into √2. இந்த √2 கேன்சல் பண்ணா மேல இங்கேயும் √2ல மல்டிப்ளை பண்ணுங்கன்னா √2/√2. ஸோ என்ன வருது? 4 into 20 into √2 by √2 into √2னா 2. ஸோ 1 2 2 4. ஸோ 2 20 40. ஸோ 40 √2. அப்ப அதனுடைய சுற்றளவு வந்து 40 √2 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் C is the ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு அதன் அடிப்பக்க அளவை விட 40 மடங்கு. அப்ப பரப்பளவு ஏன்னு எடுத்துக்கோங்க, அடிப்பக்க அளவு வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பரப்பளவுன்றது அடிப்பக்க அளவை போல 40 மடங்கு. ஸோ 40b. ஸோ பரப்பளவு A = 40b. பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து ஆஃப் BH = 40b. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் அதனுடைய உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ H is equal to இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் வரும். ஸோ 40 into 2. ஸோ 80 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து A. அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு. செவ்வகத்தினுடைய நீளம் Lன்னு எடுத்துக்காங்க, அகலம் வந்து Bன்னு எடுத்துக்கோங்க. அதற்கு இடையே உள்ள வேறுபாடு L - B is equal to 23 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அதனுடைய சுற்றளவு வந்து 206 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 into L + B = 206. அப்படின்னா அச்செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ L + B = இந்த 2 1 2 2 0 3. ஸோ L + B is equal to 103. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணனும்னா இந்த மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆயிடும். ஸோ 2L is equal to 126 வரும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 6 2 12 3 2 6. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 63. அப்ப B ஓட வேல்யூ வந்து B is equal to 103 - 63. செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. ஸோ 123 - 63 50 40. ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. பரப்பளவு A is equal to L into B. ஸோ 63 into 40 என்ன வருது? 0 4 12க்கு 2 மீதி 1 4 6 24 1 25. ஸோ 2520 சதுர மீட்டர். ஸோ ஆன்சர் B. அடுத்த கேள்வி, 14 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 16 சென்டிமீட்டர்ல ஒரு வட்டம் இருக்கு. ஆரம் உள்ள ஒரு வட்டவடிவ அட்டையில இருந்து இது 16 சென்டிமீட்டர். இதுல இருந்து 3.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 2 வட்டங்களும் 3.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 2 வட்டங்கள். இதனுடைய ரேடியஸ் வந்து 3.5. 2 வட்டங்களும் 3 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம். அப்ப இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு செவ்வகமும் வெட்டி விட்டு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கால்கள் கொண்ட செங்கோண முக்கோணங்கள் 2 இணைக்கப்பட்டன. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணம் இதோட ஜாயின் பண்றாங்க. அப்ப ஜாயின் பண்ணா என்ன வரும்? இது ஒரு செங்கோண முக்கோணம், அதே போல இன்னொரு செங்கோண முக்கோணம், 2 செங்கோண முக்கோணத்தை இணைக்கிறாங்க. ஸோ இது 3, இது 4, இது 4. இந்த 2 ஒரு செங்கோண முக்கோணத்தை இணைக்கிறாங்க. அப்படின்னா இந்த கட் பண்ணது போக, அதாவது சேட் பண்ணியிருக்கும் பாருங்க, இந்த சேட் பண்ணியிருக்கிற பகுதி போக மீதி இருக்கக்கூடிய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ
வட்டத்தினுடைய பரப்பளவு, பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிங்க. ஸோ பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு A is equal to பை ஆர் ஸ்கொயர். இது வந்து 14. பை ஆர் ஸ்கொயர்னா 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14. 7 7 2 14. ஸோ 2 22 44 பெருக்கல் 14. 4 14 56க்கு 6 மீதி 5. 4 14 56 5 61. ஸோ 616. இதனுடைய டோட்டல் பரப்பு வந்து 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப 2 சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது கட் பண்ணி எடுக்கப்பட்ட பரப்பு, கட் பண்ண, அதாவது ஏ கட்டிங் போட்டுக்கலாம். ஏ கட்டிங் பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 சர்க்கிளை வந்து கட் பண்றாங்க. அப்ப 2 இன்ட்டு ரெண்டுமே சேம் ரேடியஸ், 2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதாவது ரெண்டு சர்க்கிளும் சேம்ன்றதுனால 2 பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5. 7 7 IL 35.5. ஸோ 2 3.5னா 7, 22 இன்ட்டு 0.5னா 11 வரும். ஸோ 11 இன்ட்டு 7னா 77. அப்ப 2 சர்க்கிளுடைய பரப்பளவு வந்து 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே போல ரெக்டாங்கிள் ஒன்று கட் பண்ணி எடுக்கிறாங்க. ரெக்டாங்கிள், ஸோ ஏஆர் அது வந்து 3 இன்ட்டு 1. ஸோ அதனுடைய ஏரியா வந்து 3. ஸோ மொத்தம் கட் பண்ணி எடுக்கக்கூடியது ஏரியா வந்து மொத்தமா இங்க ஒரு 77 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. மொத்தமா கட் பண்றது 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுல இருந்து இந்த 616ல இருந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துறாங்க. ஸோ 616 மைனஸ் 80 ஈக்குவல் டு என்ன வருது? 6. 1 இருக்கு, 1 11ல இருந்து 8 கழிச்சா 3 5. ஸோ 536. இதோட ரெண்டு செங்கோண முக்கோணத்தை ஆட் பண்றாங்க. ஸோ 2 செங்கோண முக்கோணம் 3 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் உள்ள செங்கோண முக்கோணத்தை ஆட் பண்றாங்க. அப்புறம் அந்த 2 செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஆஃப் பிஹெச் 2 ஜாயின் பண்றாங்க. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். பிஹெச்னா பியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ வந்து 4, 3 12. ஸோ இந்த 12 இதோட ஆட் பண்றாங்க. ஏன்னா இதுதான் கட் பண்ணாம இருக்கக்கூடிய போர்ஷன். ஸோ 536 பிளஸ் 12னா 548 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக நீச்சல் தொட்டியினுடைய நீளம், அகலம் மற்றும் ஆழம் முறையே 60 மீட்டர், 40 மீட்டர், 1.5 மீட்டர். இத்தொட்டிக்கு டைல்ஸ் பதிக்க 50 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட டைல்ஸ் எத்தனை தேவைப்படுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு கனசெவ்வக வடிவத்துல ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டி இருக்கு. இந்த தொட்டியில வந்து நம்ம டைல்ஸ் பதிக்கிறோங்க. டைல்ஸ் பதிச்சுங்கன்னா மொத்தம் சுவர் வந்து 4 சுவர் வரும், பேஸ் 1 வரும். மொத்தம் 5 பக்கத்துக்கு நம்ம டைல்ஸ் பதிக்கிறோங்க. அப்ப சுவற்றினுடைய பரப்பளவுனா அந்த தொட்டியினுடைய சுவற்றினுடைய பரப்பளவு 2 இன்ட்டு H இன்ட்டு எல் பிளஸ் பி. அதாவது தொட்டியினுடைய அந்த உள்புறத்தினுடைய பரப்பளவு தொட்டிக்கு நம்ம எடுக்கலாம். தொட்டியினுடைய பரப்பளவு 2H இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்புறம் இன்னொரு பேஸ் ஒன்று இருக்குது. பேஸ் வந்து எல் இன்ட்டு பி. ஸோ 2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 1.5 இன்ட்டு எல்லோட வேல்யூ வந்து 60, பியோட வேல்யூ வந்து 40. ஸோ 60 பிளஸ் 40னா 100 பிளஸ் 60 இன்ட்டு 40 6 24. ஸோ 2400. பேஸ் வந்து 2400. ஸோ 2 இன்ட்டு 1னா 3, 3 இன்ட்டு 100னா 300. ஸோ 300 இன்ட்டு 2400. ஸோ 2700. ஸோ 2700 என்பது அதனுடைய பரப்பளவு. 2700 மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய பரப்பளவு. இப்ப நம்ம 50 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுர டைல்ஸ் பதிக்கிறோங்க. ஸோ இப்ப சதுரத்தினுடைய டைல்ஸினுடைய பரப்பு 50 சென்டிமீட்டர் இன்ட்டு 50 சென்டிமீட்டர். இதை நாம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டர்னா 50 சென்டிமீட்டர் அரை மீட்டர். ஸோ 1/2 இன்ட்டு 1/2 மீட்டர். ஸோ 1/4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு தேவையான டைல்ஸ்களுடைய எண்ணிக்கை வந்து 2000. இதை வந்து இந்த 1/4 டிவைட் பண்ணிடும். ஸோ 2700/1/4. ஸோ 2700 இன்ட்டு 4. ஏன்னா ஒரு வகுத்தில் கீழே இன்னொரு வகுத்தில் இருந்துச்சுன்னா மேலே போகும்போது பெருக்கலாம் மாறும். ஸோ 2700 இன்ட்டு 4. ஸோ 10800. ஸோ 10800 டைல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி,
இதுவும் அதுவே கேள்விதான். அடுத்த கேள்வி, இரு உருளைகளினுடைய ஆரங்களின் விகிதம். இரு ஆரங்களின் விகிதம் வந்து உருளைக்கு கொடுத்துருக்காங்க. R1:R2 = 3:5 கொடுத்துருக்காங்க. உயரங்களினுடைய விகிதம் H1:H2 = 2:3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வலைப்பரப்புகளினுடைய விகிதத்தின்னு கேட்கிறாங்க. ஸோ வலைப்பரப்புகளுடைய ஃபார்முலா வந்து 2πRh. ஸோ R1H1 எடுத்துக்கலாம். இது 2πR2H2 எடுத்துக்கலாம். ஸோ 2π கேன்சல் ஆயிரும். R1H1 R2H2 இருக்கும். R1க்காக 3 இன்ட்டு H1க்காக 2 R2க்காக 5 H2க்காக 3. ஸோ 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 2:5 தான் ஆன்சர். ஸோ வலைப்பரப்புகளுடைய விகிதம் வந்து 2:5. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 18 மீட்டர் நீளமுள்ள ஒரு அறைக்கு 75 சென்டிமீட்டர் அகலம் உள்ள கம்பளம் விரிக்க 1 மீட்டருக்கு 4000 ரூபாய் வீதம் 810 செலவாகிறது எனில் அந்த அறையினுடைய அகலம் என்ன? அப்ப அந்த செலவு வந்து 810 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 810 ரூபாய்னா என்ன வரும்? ஸோ L/B பை அந்த கம்பளத்தினுடைய பரப்பளவு இருக்கும். கம்பளத்தினுடைய பரப்பளவு என்ன வரும்? 0.7 சென்டிமீட்டர். கம்பளத்தின் பரப்பு இன்ட்டு எவ்வளவு செலவாகுது? 4000 ரூபாய். ஒரு சதுர மீட்டருக்கு 4000 ரூபாய்னா ஆகக்கூடிய செலவு வந்து 810 ரூபாய் ஆகுது. ஸோ L/B, எல்லோட வேல்யூ வந்து 18, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி அப்படியே வச்சுக்கலாம். அந்த கம்பளத்தினுடைய பரப்பு பார்த்தீங்கன்னா 0.7 சென்டிமீட்டர் இருக்குது. 0.7 சென்டிமீட்டரை நம்ம மீட்டர் கன்வெர்ட்னா 75/100. ஸோ அப்போ என்ன வரும்? 3/4ன்னு வரும். ஸோ 3/4 இன்ட்டு அது 1 மீட்டர் இன்ட்டு 1 இன்ட்டு 4.5 = 810. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 2 9 18, 9 9 89, 90, 1 2 4 2 45 2 90. ஸோ 45. ஸோ B is equal to B இன்ட்டு இந்த 3/4 மேலே வரும்போது 4/3 மாறும். 4/3 இன்ட்டு 4.5 = 45. ஓர்மு மூவு 15. ஓர்மு மூவு 15 3 45. ஸோ B is equal to 45/4 இன்ட்டு 1.5. ஸோ 4 1 6. ஸோ 45/6. இப்போ B ஓட வேல்யூ வந்து 7 6 42, மீதி 3 30, 30னா 5. ஸோ 7.5 மீட்டர். ஸோ அகலம் வந்து 7.5 மீட்டர் இருக்கும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, இரு சதுரங்களினுடைய மூளை விட்டங்களினுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. D1:D2 கொடுத்துருக்காங்க. என்னது? 2:5. அப்படின்னா பரப்பளவினுடைய விகிதம். பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து ½ D ஸ்கொயர். ஸோ ½ D1² ½ D2². அதாவது மூளை விட்டத்தை பொறுத்து சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ½ D1² ½ D2². ஸோ D1க்காக 2, D2க்காக 5ன்னு போட்டோம்னா இந்த ஆஃப் கேன்சல் ஆயிரும். D1²னா 4, D2²னா 5 25. ஸோ 4:25. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 நேர்வட்ட கூம்புகள் ஒரே சமமான ஆரங்களை கொண்டுள்ளது. 2 நேர்வட்ட கூம்புகள் இருக்கு. ரெண்டு நேர்வட்ட கூம்பு, அதனுடைய ஆரங்கள் வந்து சம அளவில் இருக்குது. ஸோ இதுவும் 6, இதுவும் 6 தான். அப்புறம் அதனுடைய சாய் உயரங்கள் ஒன்னுத்துக்கு வந்து 4 இருக்கு, 4 எக்ஸா இருக்கு, இன்னொன்னுக்கு வந்து 3 எக்ஸா இருக்குது. ஏன்னா 4:3 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதனுடைய வலைப்பரப்புகளுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. வலைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து πr/l. ஸோ இதுக்கு πr/l1 எடுத்துக்கலாம், இதுக்கு πr/l2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த பையும் ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆர் சேம் இருக்குது. அப்போ இந்த πr கேன்சல் ஆயிரும். ஸோ L1:L2. ஸோ மொத கூம்புக்கு 4x, செகண்டுக்கு வந்து 3x. ஸோ x கேன்சல் ஆயிரும். ஸோ 4:3. ஸோ ஆன்சர் 4:3. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கோப்பையானது அரைக்கோளத்தின் மீது உருளை இணைந்த வடிவில் உள்ளது. அப்ப அரைக்கோளம் உருளை இருக்கு,
இந்த அரைக்கோளத்துல கீழே ஒரு உருளை இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கோப்பை வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த கோப்பையினுடைய உருளையினுடைய உயரம் கொடுத்திருக்கிறாங்க. உருளையினுடைய உயரம் 9 சென்டிமீட்டர். கோப்பையினுடைய மொத்த உயரம் கொடுத்திருக்கிறாங்க. கோப்பையினுடைய மொத்த உயரம் வந்து 12.5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. இது 9 சென்டிமீட்டர். மொத்த உயரம் வந்து 12.5 சென்டிமீட்டர். அப்படின்னா உருளையினுடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையினுடைய ஆரம் தான் இந்த கோப்பையினுடைய இது அந்த அடியில் இருக்கக்கூடிய அரைக்கோளத்தினுடைய ஆரமும் உருளையினுடைய ஆரமும் ஒண்ணு. ஸோ இதனுடைய ஆரம் என்ன வரும்? மொத்தம் 12.5. அப்ப இது 12.5 இருந்து -9. அப்ப என்ன வருது? 3.5. அப்ப அரைக்கோளத்தினுடைய ஆரம் வந்து 3.5. இதே தான் இதனுடைய உருளையினுடைய ஆரமும் இருக்கும். 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ள விளிம்புகளை கொண்ட 3 கனசதுர வடிவ உள்ள இரும்பினை உருக்கி ஒரே கனசதுரத்தை உருவாக்கினால் அந்த புதிய கனசதுரத்தினுடைய விளிம்பின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பெரிய கனசதுரம், அப்ப புதிய கனசதுரத்தினுடைய கன அளவு ஈக்குவல் டு 6 கியூப். அதாவது 3 கனசதுரத்தையும் நம்ம உருக்குறோங்க. அப்ப 3 கனசதுரத்தினுடைய கன அளவு உருக்கணுங்கன்னா அதனுடைய கன அளவு தான் மொத்த அந்த 3 கனசதுரத்தினுடைய கூடுதல் கன அளவுகளினுடைய கூடுதல் வந்து புதிய கனசதுரத்தினுடைய கன அளவுடைய கூடுதலுக்கு சமமா இருக்கும். ஸோ 6 கியூப் 8 கியூப் பிளஸ் வந்து 10 கியூப். இந்த 6 கியூப்ல வந்து எல்லாத்துக்குமே காமனா 2 கியூப் இருக்கு. ஸோ 2 கியூப் வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டா 2 கியூப் உங்க உள்ள வந்து 3 கியூப் இருக்கும். அதே போல 8 கியூப்ல 2 கியூப் இருந்துச்சுன்னா 4 கியூப் இருக்கும். 2 8. இது வந்து 5 கியூப் இருக்கும். ஸோ 2 கியூப்னா 2 கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64, 5 கியூப்னா 125. இதை கூட்டினா 125, 125, 64, 5 4 9, 9 7 16க்கு 6, மீதி 1, 2 1 3, 6 3 9 2, 11க்கு 1, மீதி 1, 216. ஸோ 2 கியூபு இன்ட்டு 6 கியூபு. ஸோ இது புதிய அந்த கனசதுரத்தினுடைய கன அளவு. இங்க என்ன கேட்குறாங்கன்னா விளிம்பு அந்த பக்க அளவு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதனுடைய கன அளவு 2 கியூப் இன்ட்டு இதுனா பக்க அளவு. பக்க அளவு 3ல 1 எடுத்துக்கணும். அதாவது 2 ஆர் 12 12 கியூப்னு இருக்கு. ஸோ அப்ப பக்க அளவு வந்து 12. ஸோ ஆன்சர் 12. சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் 10 சென்டிமீட்டர்னா பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் h is equal to √3/2 a equal to 10 சென்டிமீட்டர். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 20/√3. ஏவோட வேல்யூ வந்து 20/√3. இப்போ நம்மளுக்கு பரப்பளவு ஒன்று a is equal to √3/4 a ஸ்கொயர். ஸோ √3/4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து a ஸ்கொயர்னா 20 இன்ட்டு 20 400/3 ஒரு 4 100. ஸோ இந்த 3 வந்து √3 இன்ட்டு √3 எழுதலாம். ஸோ √3 இன்ட்டு 40/√3 இன்ட்டு √3. ஸோ ஒரு √3 கேன்சல் ஆயிரும், ஒரு √3 கேன்சல் ஆயிரும். இங்க 100 இருக்குதா? ஸோ 100/√3. ஸோ ஆன்சர் 100/√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையினுடைய ஆரம் 14 சென்டிமீட்டர் உயரம் 30 சென்டிமீட்டர் எனில், அதாவது ஒரு திண்ம உருளை இருக்கு. இதனுடைய உயரம் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து 14 சென்டிமீட்டரும் உயரம் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வலைப்பரப்பு என்ன கேட்டிருக்காங்க. வலைப்பரப்பு அதாவது கர்வ்டு சர்பேஸ் ஏரியா. கர்வ்டு சர்பேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா வந்து 2πRh. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 14 இன்ட்டு h வந்து 30. 4 7 2 14. ஸோ 2 4 4 22 88 88 இன்ட்டு 30. ஸோ சைபர் 3824க்கு 4 மீதி 2 3824 2 26. ஸோ 2640 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். 20 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுர வடிவிலான பூங்காவிற்கு
வேலி அமைக்க மீட்டர் ஒன்றுக்கு 20 செலவு செய்தால் வேலி அமைப்பதற்கான மொத்த செலவு. ஸோ மொத்த செலவு வேலி அமைக்கிறங்க. ஒரு சதுரம் இருக்கு, சதுர வடிவத்துல ஒரு பூங்கா இருக்குது. இந்த பூங்காவை சுற்றி வேலி அமைக்கிறங்க. வேலி அமைக்கணும் 1 மீட்டருக்கு 20 ரூபாய் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம சுற்றலை கண்டுபிடிக்கணும். ஸோ சுற்றலைனா இந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மறுபடியும் இந்த சேம் இதே பிளேஸ்க்கு வரணும். ஸோ 4A மொத்த செலவு 4A இன்ட்டு 20. ஏவோட வேல்யூ வந்து 250. ஸோ 4 இன்ட்டு 250 இன்ட்டு 20. 4 250 1000 இன்ட்டு 20. 1000 இன்ட்டு 20னா 20000. ஸோ 20000 ரூபாய் செலவாகும். ஸோ ஆன்சர் சி. சார் டி 20000. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் இணைகரத்தினுடைய உச்சி புள்ளிகளை கொடுத்துருக்காங்க. ஓர் இணைகரம் இருக்கு, அதனுடைய உச்சி புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு புள்ளி இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஏ புள்ளி வந்து 7,-3, பி பாயிண்ட் வந்து 5,4, சி பாயிண்ட் வந்து 1,5, டி பாயிண்ட் வந்து P,-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த P-னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூளைவிட்டம் ஏசியும் இதுவும் மூளைவிட்டம் ஏசியும் பிடியும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ ஏசியினுடைய மையப்புள்ளியும் பிடியினுடைய மையப்புள்ளியும் ஒன்னி தான். அப்ப மையப்புள்ளிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். மையப்புள்ளின்றது என்னது? ரெண்டு வேல்யூவும் எக்ஸ் ஆயி தொலைவு எக்ஸோடையும் ஒய் ஆளி தொலைவு ஒய்யோடையும் கூட்டி டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஏசியினுடைய சென்டர் பாயிண்ட், ஏசியினுடைய மையப்புள்ளி, ஏசியினுடைய மையப்புள்ளி என்ன வரும்? 7 + 1, 7 1 8/2, -3 + 5 அப்ப 2/2. ஸோ என்ன வருது? மையப்புள்ளி 4,1 வருது. ஏசியினுடைய மையப்புள்ளி 1. இதே அதே போல பிடியினுடைய மையப்புள்ளி, பிடியின் மையப்புள்ளி என்ன வருது? பிடியின் மையப்புள்ளி ஈக்குவல் டு 5 + P/2, 4 - 2னா 2/2. ஸோ இதுவும் கேன்சல் 1. ஸோ 5P, இந்த 5P இதுவும் இந்த எக்ஸ் ஆகி தொலைவும் சமமா இருக்கும். ஸோ 5 + P/2 = 4. ஸோ 5 + P = 8. ஸோ P = 3. ஸோ P-ஓட வேல்யூ வந்து 3 இருக்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம்னா, ரெண்டு மூளைவிட்டத்தினுடைய மையப்புள்ளி டயகனலுடைய சென்டர் பாயிண்ட் வந்து சேமா இருக்கும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்றேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நோற்றுள் எவை ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களாக இருக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 9 4 4. அதாவது ஒரு 3 அளவுகள் வந்து ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்களை அமையறதுக்கு கட்டுப்பாடு என்னன்னா, 2 பக்கங்களுடைய கூடுதலானது 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். இப்ப 9 எடுத்துக்கோங்க. 9 வந்து முத பக்கம், மற்ற 2 பக்கத்தையும் கூட்டுங்க. 4 4 கூட்டினா 8. 9 இது 8. அப்ப 2 பக்கங்களுடைய கூடுதல் வந்து 3வது பக்கத்தை விட கம்மியா இருக்குது. ஸோ இது வந்து அமைக்காது. அடுத்தது 2வது பாருங்க, 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இருக்குது. 13 வச்சுக்கோங்க, 14 25 கூட்டினா 39. அப்ப இது அமைக்கும். இதுல 14 வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா 25 13 38, இதுவும் அமைக்கும். 25 வச்சுக்கிட்டு அது 2 கூட்டினா அந்த 2 அளவு கூட்டினா 13 14 27 25. இது அப்ப ஸோ செகண்ட் ஆப்ஷன் அமைக்கும். தேர்டு பாருங்க, 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 5 3 3. 5 வச்சுக்கிட்டு மற்ற 2 அளவையும் கூட்டினா 6 வருது. ஸோ 6 வந்து 5ஓட பெருசு. அப்ப வருது 5 3 8, 8 3ஓட பெருசு, 5 3 8 3ஓட பெருசு. ஸோ இதுவும் அமைக்கும். நெக்ஸ்ட் 8 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். 8 4 12, 12 வந்து 3ஓட பெருசு, 4 3 7, 7 வந்து 8ஓட கம்மி. ஸோ இப்ப இது ஃபோர்த் ஆப்ஷனும் அமைக்காது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீளங்களாக இருக்க இயலும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இருக்க இயலுனா 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் மட்டும் தான் ரைட்டு. ஸோ 2 3 சரியா இருக்கிறது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தினுடைய பரப்பளவு 49.92 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் அடிப்பக்கம் 7.8 சென்டிமீட்டர் எனில் குத்துயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இணைகரம், இதுல அடிப்பக்கம் பி, குத்துயரம் வந்து h. ஸோ பரப்பளவு A is equal to BH equal to 49.92 கொடுத்துருக்காங்க. இங்க h அடிப்பக்கம் வந்து 7.8 கொடுத்துருக்காங்க. ஸோ 7.8 into h equal to 49.92. ஸோ h is equal to 49.92/7.8. இப்போ என்ன பண்ணலாம்?
ஆறால டிவைட் பண்ணலாம். ஓர் 6 6, மீதி 1 18, 3 18. இது 6ஆல் அடிச்சுன்னா 8 48, மீதி 1, 8 48, மீதி 1 19, 19 புள்ளி வச்சுக்கோ. 3 18, மீதி 1 2 12. ஸோ 8.32, 8.32 பை 1.3. இதே மேலங்கிலையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 832 பை 130 வரும். இதை சிம்பிளி பண்ணோம்னா 832ல 130, 832 130 6 டைம் வரும். 6 13 0, 6 18க்கு 8, மீதி 1, ஒரு 6 1 7, 78. என்ன கழிச்ச வரும் 2, 13 8 கழிச்சு 5, 53. ஸோ 0 புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுக்கணும், ஒரு 0 போட்டுக்கோங்க. 0 போட்டுக்கோன்னா 4 13 52. ஸோ 4 × 130னா 520 வரும். ஸோ ஆன்சர் 6.4. ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாற்கரத்தினுடைய கோணங்கள் கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, கோணம் டி வந்து 2:3:5:8 என்ற விதியில் இருக்குது. அப்படின்னா கோணம் டி மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. நாற்கரத்தினுடைய 4 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 360 டிகிரி. ஸோ 360 டிகிரினா இப்போ இங்க என்ன இருக்குது, 2:3:5:8. அப்ப இதை வந்து இத்தனை போர்ஷனா நம்ம பிரிக்கணும், இத்தனை ஷேரா. ஸோ 2 3 5 5 5 10, 10 8 18. 18ஆல டிவைட் பண்ணா ஒரு 18 18, 2 18 30 36 0. ஸோ ஒரு ஷேர் வந்து 20. இங்க கோணம் டி மதிப்பு கேட்டுக்கிறாங்க. கோணம் வந்து டி வந்து 8 பங்கு. ஸோ 8 × 20 160. ஸோ கோணம் டி மதிப்பு 160 டிகிரி. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்ட அளவுகள், ஒரு சாய் சதுரம் கொடுத்துக்கிறாங்க. அந்த சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்ட அளவுகள் வந்து ஒரு அளவு 20, இன்னொரு அளவு 12 அப்படின்னா பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா A is equal to half into d1 into d2. ஸோ half into d1 ஓட வேல்யூ வந்து 12, d2 ஓட வேல்யூ வந்து 20. ஓர் 2 2 12 20. ஸோ 10 × 12 120. ஸோ 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சுவரனுடைய கன அளவு செங்கலினுடைய கன அளவால வகுத்துற வேண்டியதுதான். ஸோ 60 மீட்டர் இன்ட்டு அது சென்டிமீட்டர் மாத்திக்கலாம். ஸோ 100, 60 × 100, 3 × 100 இன்ட்டு 5 × 100. அதே போல கீழே 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டர். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓர் 30 30, 2 30 60, ஓர் 20 20, I 20 100, ஒரு 3 உங்க ஒரு 5, 3 5 15. இதை அடிச்சிடலாம். ஸோ விடுபட்டது 2 5 10 இன்ட்டு 100 × 100. ஸோ 10,000. ஸோ 10 × 10,000 1 லட்சம். ஸோ 1 லட்சம் செங்கற்கள் வந்து அந்த அளவுல தேவைப்படும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டம் இருக்குது. அப்ப 10 சென்டிமீட்டர் விட்டுனா அதனுடைய ஆரம் வந்து 5 சென்டிமீட்டரா இருக்கும். இத 10 சென்டிமீட்டர்னா ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். வட்டத்தின் வெளியே பி என்ற ஒரு புள்ளி இருக்குது. பி என்ற புள்ளி உள்ளது. புள்ளி பி இலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொடுகோட்டின், அதாவது 2 தொடுகோடுகள் இப்படி வரைஞ்சிருக்கிறாங்க. 2 தொடுகோடும் நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வட்ட மையத்திற்கும் இந்த வட்ட மையத்திற்கும் இந்த ஓவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓவையும் இந்த டச் பண்ணது பாருங்க, இந்த டச் பண்ணக்கூடிய வட்டத்தினுடைய பரிதியில் டச் பண்ணக்கூடிய இந்த ஏபியை ஜாயின் பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து செங்கோணத்துல இருக்கும். இது செங்கோணத்துல இருக்கும். ஸோ அப்ப செங்கோணத்துல இருந்துச்சுன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர். ஸோ அப்ப நம்மளுக்கு ஓபி வேணும். ஸோ ஓபி ஸ்கொயர் பிளஸ்
OB ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் ஆர் PA ஸ்கொயர் ஏதோ ஒன்று. ஸோ ஓபி ஸ்கொயர்னா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர், பிபி ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர். சாரி, அதாவது ஓபி ஸ்கொயர் இல்லை, இதுதான் இந்த இடத்துல தான் செங்கோணமா இருக்கும், இங்க செங்கோணமா இருக்காது. இங்க செங்கோணமா இருந்துச்சுன்னா அப்ப இது கர்ணம் வந்து ஓபி தான் கர்ணம். ஸோ ஓபி கர்ணம்னா ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் பிபி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஓபி ஸ்கொயர்ன்றது 5 ஸ்கொயரு, பிபி ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயரு. ஸோ 5 ஸ்கொயர்னா 25, 12 ஸ்கொயர்னா 144, 144 25னா 169. ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169னா ஓபி ஈக்குவல் டு 13. ஸோ அந்த வட்ட மையத்திலிருந்து அந்த புள்ளி உள்ள தொலைவு வந்து 13 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவு உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவு குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவு குண்டுகள் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூப்னா இங்க 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இங்க விட்டம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மில்லிமீட்டர்ன்றதை நம்ம சென்டிமீட்டர் மாத்தோம்னா 10ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க விட்டம் கொடுத்துருக்காங்க, அப்ப ஆரம் வந்து 3 மில்லிமீட்டர். இப்போ 3 மில்லிமீட்டர்னா 3/10 சென்டிமீட்டர். அப்ப 3/10 இன்ட்டு 3/10 இன்ட்டு 3/10, அதாவது 4/3 பை இன்ட்டு 4/3 பை இன்ட்டு 3/10 இன்ட்டு 3/10 இன்ட்டு 3/10. இந்த 4/3 பையும் இந்த 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 பை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இந்த 10 வந்து மேலே போயிடும். ஸோ 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஓர்மு 3 2 6, ஓர்மு 6 2 6, எகைன் 2 6, 2 4 4 2 8, 8 இன்ட்டு 10 இன்ட்டு 10னா 3 சைபர். ஸோ 8000 கோழி குண்டுகளை நம்மளால கோள வடிவு குண்டுகளை உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு இடைகண்ட வடிவிலான வாளி, அதாவது ஒரு வாளி வந்து இடைகண்ட வடிவில் இருக்கு. இடைகண்டனா என்னது, இதான் இடைகண்டம். இந்த இடைகண்ட வடிவுல வாளி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஆரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய ஆரம் வந்து இது 15 சென்டிமீட்டர், சின்ன ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர், இதனுடைய ஆழம் வந்து 63 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதனுடைய கொள்ளளவு கேட்டுக்கிறாங்க. கொள்ளளவு V is equal to 1/3 பை, பெருசுக்கு வந்து கேபிட்டல் ஆர், சின்னது வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹெச். ஸோ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 15 ஸ்கொயர், அப்போ 225 பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 8 8 64 பிளஸ் ஆர் இன்ட்டு 8 15 120 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 63. ஸோ 7 7 9 63. ஸோ 1/3 இன்ட்டு 22 இன்ட்டு 225 64 120 மூணையும் கூட்டினோம்னா 5 4 9க்கு 9, மீதி எதுவும் இல்லை. ஸோ 2 6 8, 8 2 10க்கு சைபர், மீதி 1, 2 1 3, 3 1 4, 409 இன்ட்டு 9. ஓர் மூவு 9. ஸோ 22 66 இன்ட்டு 409. இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 6 9 54க்கு 4, மீதி 5 5 54, 6 4 24. ஸோ 24 54 4 5 4 9 4 9 4 2 6 2. என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, அதனுடைய கொள்ளளவு வந்து லிட்டர்ல கேட்டுக்கிறாங்க. ஸோ லிட்டர்ல கேட்டிருந்தாங்கன்னா இதை
லிட்டரில் கேட்கும் போது இது வந்து சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் வந்து லிட்டரில் மாற்றும் போது 1000 நாம டிவைட் பண்ணிக்கலாம். 1000 டிவைட் பண்ணா 26.994 லிட்டர்னு வரும். ஸோ 26.994 லிட்டர் ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பள்ளியில் உள்ள கலைக்கூடத்தினுடைய நீளம் 45 மீட்டர், அகலம் 27 மீட்டர். அதாவது ஒரு நீள அகலம் கொடுத்துருக்காங்க, கலைக்கூடம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய நீளம் 45 மீட்டர், அகலம் வந்து 27 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றி வெளிப்புறமாக 3 மீட்டர் அகலத்துல பாதை இருக்கு. 3 மீட்டர் அகலத்துல பாதை இருக்கு. இந்த பாதை அகலம் உள்ள தாழ்வாரம் உள்ளது. இந்த தாழ்வாரத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. ஸோ இப்ப இது வரைக்கும் இது மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து 45, இதுவும் 40, இது வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து 45. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது ஒரு 3, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 27, அப்போ 33. இது ஒரு 33. ஸோ 2 33, 2 45 மொத்த லென்த். ஸோ 90 பிளஸ் 66 எவ்வளவு வருது? 156. அப்ப அந்த பாதையினுடைய மொத்த லென்த் வந்து 156 மீட்டர். ஸோ 156 மீட்டர். அகலம் எவ்வளவு இருக்குது? 3 மீட்டர் அகலம் இருக்குது. ஸோ 156 இன்ட்டு 3. ஸோ என்ன வருது? 3 18 8, மீதி 1, 3 5 1, 16க்கு 6, மீதி 1, ஒரு 3 1 4. ஸோ 468 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர், கர்ணம், அதாவது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. அந்த செங்கோண முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர், கர்ணம் வந்து 13 அப்படின்னா பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. ஸோ கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதலுக்கு சமம் இருக்கும். இப்போ h இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர்னா 169, 12 ஸ்கொயர்னா 144. ஸோ 169 ரூட் ஆஃப், ஸோ ரூட் ஆஃப் 25. ஸோ 5. ஹெச்சோட வேல்யூ வந்து 5. ஸோ பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 12, ஹெச்சோட வேல்யூ வந்து 5. 2 2, 6 2 12, 6 5 30. ஸோ அதனுடைய பரப்பளவு வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கனா கர்ணத்தினுடைய வர்க்கம் மற்ற 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ முதல்ல பாருங்க, முதல்ல வந்து 6 9 12 இருக்காங்க. 12 தான் கர்ணத்தினுடைய கர்ணமா இருக்கும். ஸோ 6 6 36, 9 9 81. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 110 117 வருது. 117 நாட் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர், ஏன்னா 144. இப்போ இது அமைக்காது. ரெண்டாவது 5 8 10 இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர்னா 25, 5 ஸ்கொயர்னா 25 பிளஸ் 8 ஸ்கொயர்னா 64, 25 64 89. 89 நாட் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். அப்ப இதுவும் அமைக்காது, ரெண்டாவது அமைக்காது. மூணாவது பாருங்க, 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர்னா 25 25 50, 50 ஈக்குவல் டு 5 ரூட் 2 ஸ்கொயர். ஸோ 5 ரூட் 2 ஸ்கொயர்னா 5 25, 2 5 50, 2 25 50. ஸோ இது அமைக்கும். ஸோ மூணாவது தான் அமைக்கும். லாஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. 3 9, 16, 16 9 25. அது 4 ரூட் 2ன்னு இருக்கு. ஸோ 4 ரூட்னா 4 ஸ்கொயர்னா 16, 16 இன்ட்டு 2னா 32. ஸோ இது அமைக்காது. ஸோ தேர்டு மட்டும் தான் அமைக்கும். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x மைனஸ் 30 டிகிரி, x மைனஸ் 45 டிகிரி, x பிளஸ் 15 டிகிரினா அதனுடைய எக்ஸினுடைய மதிப்பு எடுக்கிறாங்க. ஸோ முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தினுடைய ஒரு அளவு வந்து x மைனஸ் 30, இது வந்து x மைனஸ் 45, இது x பிளஸ் 15. நமக்கு தெரியும் முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய கூடுதல் 180 டிகிரி. அப்ப இது மூணையும் கூட்டுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 30 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 45 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 180. ஒரு எக்ஸ், 2 எக்ஸ், 3 எக்ஸ். ஸோ 3 எக்ஸ் மைனஸ் 30 மைனஸ் 45, அப்போ மைனஸ் 75, 75ல 15 போச்சுன்னா மைனஸ் 60 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் அந்த போச்சுன்னா பிளஸ் 240 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 பை 3.
ஓர் மூவு 8 24 80. ஸோ 80 டிகிரி ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் உயரத்தினுடைய 4 மடங்கு, அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அடிப்பக்க அளவு. ஸோ ஆஃப் BH is equal to 50. B ஓட வேல்யூ வந்து 4H. B ஓட வேல்யூ 4H. ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு 4H இன்ட்டு H is equal to 50. ஸோ ஓர் 2 2 2 2 4 ஓர் 2 2 25. ஸோ H ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25னா H இஸ் ஈக்குவல் டு 5. H ஓட வேல்யூ வந்து 5னா B ஓட வேல்யூ வந்து 4 5 20. ஸோ ஆன்சர் 20 மீட்டர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தினுடைய நீள அகல விகிதம் வந்து செவ்வகத்தினுடைய நீளம் L/B வந்து 4:7 கொடுத்திருக்கிறாங்க. ஸோ 4:7 ஈக்குவல் டு அகலம் வந்து 77 கொடுத்துட்டாங்க. ஸோ X/77 அப்படின்னா நீளம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 7x is equal to 77 பெருக்கல் 4. 4 7 11 77. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 44. ஸோ அதனுடைய நீளம் வந்து 44 சென்டிமீட்டர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கன செவ்வகத்தினுடைய அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 3080 சென்டிமீட்டர்னா அதனுடைய நீளம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கனசதுரத்தினுடைய கனசேவத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து V is equal to LBH. இங்க L எவ்வளவு இருக்கு? L தெரியாது. L இன்ட்டு B வந்து 10, H வந்து 11 ஈக்குவல் டு 3080. ஒரு சைபருக்கு ஒரு சைபர், ஓர் 11 11 2 11 22 மீதி 8 88 8 11 88. ஸோ L is equal to 28 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் B is the answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டத்தினுடைய ஆரம் இரு மடங்கானால் அதனுடைய பரப்பளவு 6 இருக்கும்போது அதனுடைய பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயரா இருக்கும். 2R இருக்கும்போது பை இன்ட்டு 2R ஸ்கொயர். ஸோ பை 4R ஸ்கொயர். ஸோ 4 பை ஆர் ஸ்கொயர். அப்ப ஆரம் வந்து 6 இருக்கும்போது பை ஆர் ஸ்கொயர். அப்ப பை ஆர் ஸ்கொயர் என்ன வருது? ஆரம் வந்து 2R மாறுச்சுன்னா பரப்பளவு வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் 4 மடங்கு மாறுது. ஸோ ஆன்சர் சி. ஒரு இணைகரத்தினுடைய ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தினுடைய பரப்பளவு. இணைகரம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஒரு பக்க அளவு வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்த பக்கத்துக்குள்ள தொலைவு வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பரப்பளவு. ஸோ இணைகரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான பரப்பளவு BH. B ஓட வேல்யூ வந்து 18, H ஓட வேல்யூ வந்து 8. ஸோ 8 8 64க்கு 4 மீதி 6 1 8 8 8 6 14. ஸோ 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.